அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அரசியல் சம்பந்தமான என்னுடைய முதல் வீடியோ இது. நடந்து முடிந்த தேர்தல் முடிவுகள் நம்ம எல்லோருக்கும் அதிர்ச்சியை தந்திருக்கிறது. வெற்றி பெற்றவர்களுக்கும் சேர்த்தே அதிர்ச்சியை தந்திருக்கிறது. முதல் விஷயம், இது அல்லாஹுடைய ஒரு விதி. அந்த விதியை நாம் பொருந்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா இந்த தேர்தல்ல இவங்க தான் ஜெயிக்கணும், இவங்க தான் தோக்கணும் என்பதை அல்லாஹ் முடிவு செய்திருக்கிறான். அதை நாம ஏற்றுக்கொள்ள வேண்டும். யாரையும் சபிக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்ல. மக்கள சபிக்கணுங்கிறது அவசியம் இல்ல. இன்னொரு விஷயம், தேர்தல் அப்படிங்கிறதே ஒரு வியூகம் தான். ஒரு சதுரங்க ஆட்டம் தான். ஒரு அணி ஒரு 10 பேர சேர்த்திக்கிறது, கூட்டணி வைப்பதும், கூட்டணி இல்லாமல் தனித்து நிற்பதும், அவங்களுடைய அந்த யாராருக்கு எவ்வளோ சாமர்த்தியம் இருக்குதோ, அவ்வளவு முயற்சிகளை கையாள வேண்டியது தான். இதில இவிஎம் மோசடி அப்படிங்கிறத என்னால ஏத்துக்க முடியாது. ஏன்னா, தோற்ற திமுக கூட என்ன செய்யல, இத பத்தி பேசல. திமுக தலைவர் ஸ்டாலின் கூட கொளத்தூர் அவருடைய தொகுதியில அவரு தோல்வி அடைஞ்சிருக்கிறாரு. ஆனா, அவர் என்ன செய்யல, இவிஎம் மோசடி பண்ணிட்டாங்க, தில்முல்லு பண்ணிட்டாங்கலாம் அவர் சொல்லல. மக்களுடைய முடிவை ஏற்றுக்கொள்கிறோம்னு தான் சொல்றாங்க. இப்ப இவிஎம் மோசடிங்கிறது நம்புற மாரி இல்ல. மக்களுக்கு ஒரு விதமான சிந்தனை ஏற்பட்டிருக்கு. சரி, ஒரு மாற்று அரசியல் வரட்டும் அப்படின்ட்டு. ஆளுங்கட்சி மேல சில அதிருப்திகளும் அவங்களுக்கு இருக்குது. ஏன், என்ன அப்படிங்கிறத பத்தி விளக்கமெல்லாம் நமக்கு தெரியல. ஆக மொத்தம் மக்களுடைய ஒரு தேர்வு. மொத்தம் 4,00,00,000 பேர் ஓட்டு போட்டிருக்காங்கன்னு சொன்னா, அதில 1,50,00,000 பேர் திமுகவுக்கு போட்டிருக்காங்க. திமுக கூட்டணிக்கு போட்டிருக்காங்க. மீதி 2,50,00,000 திமுகவுக்கு எதிரலையில விழுந்திருக்குது. அதில தாவேகா இப்போ வெற்றி வாய்ப்பை பெற்றிருக்கிறது. இது இது என்ன சொல்றது? மக்களுடைய மனோநிலை. அவங்க எடுத்த ஒரு தீர்ப்பு, அவங்க எடுத்த ஒரு முடிவு இது. இந்த ஆட்சி இருக்கக்கூடிய ஆட்சி நல்லாட்சியாக அமையட்டும் என்று சொல்லி நம்ம எல்லோருமாக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வோம். அதேபோன்று முஸ்லிம்களை நம்ம குறை சொல்ல வேண்டியதில்ல. இஸ்லாமியர்கள்லாம் சேர்ந்து முஸ்லிம் பெண்கள் எல்லாம் ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லவும் முடியாது. நெறைய இடங்கள்ல முஸ்லிம்கள் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. முஸ்லிம்களுடைய ஆதரவினால் பலர் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. திமுகவும் வெற்றி பெற்றிருக்கிறது. எனவே முஸ்லிம்கள் என்ன செஞ்சுட்டாங்க, சினிமா மோகத்தின் பக்கம் போயிட்டாங்க என்று நாம் சொல்வதற்கு இல்லை. மாற்றத்தை எதிர்பார்த்தவர்கள் இருக்கிறாங்க. சில பேர் ஒரு 100 பேர் இருக்கிற இடத்துல ஒரு 20 பேர், ஒரு 15 பேர், 10 பேர் என்ன செய்வாங்க, சினிமா மோகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இருப்பாங்க. அதுவும் மறுப்பதற்கு இல்ல. எது எப்படி இருந்தாலும் இந்த முடிவுகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அங்கீகரிக்க வேண்டும். இதில எந்த தில்லுமுல் நடந்தது என்று சொல்வதற்கு இல்லை. முடிவை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். யாரையும் சபிக்க வேண்டியதில்ல. அல்லாஹ் நாடினால் இந்த ஆட்சியாளர்கள் மூலியமா கூட என்ன செய்யலாம், சில நல்ல அ விஷயங்கள் நமக்கு கிடைக்கலாம். இன்னொன்றையும் நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நல்ல நிலையில நம்ம இருக்கும்போது, ஒரு நமக்கு சாதகமான ஆட்சி இருக்குது, நல்லதா செய்வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அசால்ட்டா இருக்கும்போது ஏற்படக்கூடிய சில அசௌகரியங்களை விட, என்ன நடக்குமோ அப்படிங்கிற ஒரு பயத்திலும், தடுமாற்றத்திலும், ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கும்போது, நாம நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சம் உஷாரா இருப்போம், ஒழுக்கமா இருப்போம் என்பது எனக்கு மனசுல படுகிறது. நமக்கு விரும்பின ஒரு ஆட்சி வந்துச்சு, அதில நம்ம இருந்தோம் அப்படிங்கிறத விட, நம்ம எதிர்பார்க்காத ஒண்ணு நடந்திருக்கு அப்படிங்கும்போது, அதில நம்முடைய அல்லாஹ்வுடைய அச்சம் நம்மள்ட்ட கொஞ்சம் இருக்கும். கொஞ்சம் பயம் இருக்கும். கொஞ்சம் சூதானமா இருப்போம் என்பதையும் நாம் விளங்கிக் கொள்ள முடிகிறது. அதேபோல தோல்வி கண்ட திமுக இன்ஷா அல்லாஹ் இந்த ஏன் தோற்றோம் என்பதை மறுபரிசீலனை செய்து, வரக்கூடிய தேர்தலில் அவர்கள் வெற்றி பெறுவார்கள். அந்த அந்த வெற்றிக்கு பிறகு வரக்கூடிய ஆட்சி இப்போ உள்ள ஆட்சியை விட ஒரு சிறந்த ஆட்சியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இப்ப ஏற்கனவே 5 வருஷம் ஆட்சி பண்ணிட்டாங்க. தொடர்ந்து 5 வருஷம் அப்படிங்கிறது சில நேரத்தில அவங்களுக்கு என்ன செய்யலாம், ஒரு மதமதப்பை குடுத்து விடலாம். சரி, நம்ம தான் இனி அப்படிங்கிற மாரி ஒரு சிந்தனை ஏற்படுத்தி, கடந்த 5 ஆண்டு தேர்தலுடைய நல்ல பெயரை கூட கெடுத்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. இப்ப தோற்றதுக்கு பிறகு மறுபடியும் வந்தாங்கன்னா, இன்ஷா அல்லாஹ் சிறப்பான ஆட்சி செய்வாங்க. எல்லாவற்றிலும் அல்லாஹுடைய அ முடிவு என்பது இருக்குது. அல்லாஹ்வுடைய சூட்சமம் இருக்குது. அல்லாஹு தஆலா எல்லாவற்றையும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். எவனோ ஒருத்தன் ஏதோ நாட்ல உட்கார்ந்து நம்மள இயக்குறான்னு நினைக்காதீங்க. நம்ம எல்லோரையும் அல்லாஹ் தான் இயக்கிக் கொண்டிருக்கிறான். நம் எல்லோரையும் அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான்.
முயற்சி செஞ்சோம். அல்லாஹ் தஆலா ஒரு முடிவை கொடுத்திருக்கிறான். இன்ஷா அல்லாஹ் இந்த ஆட்சி நல்ல ஆட்சியாக தொடரட்டும். அடுத்து வரக்கூடிய ஆட்சியும் இன்ஷா அல்லாஹ் சிறந்த ஆட்சியாக மலரட்டும். ரப்புல் ஆலமீன் நம் எல்லோரையும் எப்பொழுதும் நிம்மதியாக, சந்தோஷமாக வைப்பானாக. எனவே யாரையும் குறை சொல்ல வேண்டியதோ அல்லது யாரையும் வசைபாட வேண்டியதோ இல்லை. இந்த முடிவை நாம் ஏற்றுக்கொள்வோம். அல்லாஹ் நமக்கு போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.